ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளும் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேச இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே கஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அறிவு சார்ந்த விஷயங்களிலே, பேச்சுவார்த்தைகளிலே தேவையில்லாமல் அவன் நல்லதுதான் பேசுவான். தனது வார்த்தைகளால் சிக்கிக்கொண்டு திணறும்படியான செயல்களிலே ஈடுபட்டு விடுவான். யார்? இந்த கன்னியிலையும் இந்த மிதுனத்திலையும் சனி இருந்தார். அதே போல் நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்ட்ரென்த்து, அதாவது நரம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் அனுதினமும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதகன் உணரச் செய்வான், உணருவான். ஏதோ ஒரு இடத்துல இழுக்கிறது, இல்லை பிடிக்கிறது, இல்லை மடக்க முடியல, நீட்ட முடியல, அப்படி இல்லைன்னா விரல் தானாக அசையுது. இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அந்த ஜாதகனுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பாதிப்புகள் இருக்கலாம். அனுதினமும் அதை உணர்ந்தே செயல்படுவான் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியிலே இருந்தால் சனி பகவான் கடகராசியிலே இருந்தால் என்னாகும்? குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, ஆண் குழந்தை என்ற விஷயத்திலே தன்னுடைய மனைவிக்கு அந்த யோகம் இருந்தால் மட்டுமே ஆண் குழந்தை பெறக்கூடிய யோகம் அந்த ஜாதகனுக்கு உண்டு. இல்லையில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. யார்? அதாவது கடக ராசியில் சனி இருந்தால் சிறந்த பண்பாளனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. மான மரியாதை என்ற விஷயத்திலே அதிக கவனம் செலுத்தி கொண்டு பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பலஹீனன், மனம் சஞ்சலத்தோடு காணப்படுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த நிலை, அடுத்த நேரம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த வருடம் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டே வாழ்க்கையிலே காய் நகர்த்துவதாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. எதில்? கடகத்தில் சனி இருந்தால். அதே போல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஓரளவுக்கு இருக்கும். கோபங்கள் அதிகம் நிறைந்தவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவருக்கு கோபம் வந்தால் இவருக்கு தான் லாஸு. வரவேண்டிய செல்வ வளங்கள், வரவேண்டிய நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஜாதகன் இந்த கோபத்தினால் வரவேண்டியது எதுவுமே வராமல் போய்விடும். அது எந்த விஷயம் வேணுமானாலும் இருக்கலாம். இப்படி இந்த கடகராசியிலே சனி பகவான் இருந்தால் இந்த ஒரு நிலைமை அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். சிம்ம ராசியிலே சனி இருந்தால் அந்த ஜாதகன் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த ஜாதகனுக்கு அமையும். நல்லா நடந்துக்குவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் சுகம் தன்மை அதிகம் இருக்காது. அதே போல் குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்திலே அவர்களுடைய குலதெய்வ அருளால் மட்டுமே குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆராய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் சிம்மத்தில் சனி பகவான் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இதை சொல்கிறோன்னா, நேர்மையாக இருக்க வாய்ப்புகள் இல்லை சிம்மத்தில் சனி இருந்தால் அப்படின்னு நாம் சொல்லலாம். வணக்கம்.